2017ஆம் ஆண்டு அது முதல்ல கீழடியினுடைய அகழ்வாய்வு தொடங்கப்பட்டு 2 சுற்றுகள் 2 கட்டங்கள் phase 1 phase 2 பண்ணிட்ட உடனேயே ஒரு 5000 எச்சங்கள் அக்காலகட்டத்தை சேர்ந்த அந்த பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பானை ஓடுகள் போன்றவற்றை எல்லாம் எடுத்துட்டு அது அங்கே இருந்தது ஒரு நகர நாகரிகம் என்கின்ற உண்மையை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரியாக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளிப்படுத்தினார். அந்த கீறல்கள் பானை ஓட்டில் இருக்கக்கூடிய கீறல்கள் தமிழ் அப்படின்றத எல்லாம் எடுத்து அவர் என்ன பண்ணாரு, அது வெளியில சொன்ன உடனேயே 2017ஆம் ஆண்டு 2 கட்டம் தான் அந்த அகழ்வாய்வு நடந்தது. அவர் அஸ்ஸாமுக்கு மாற்றப்பட்டார். இந்த அறிவாளி என்ன சொன்னாருன்னா, வந்து இறங்கி கீழடிக்கு போன உடனே அவ்வளவுதான், இதுக்கு மேல கீழடியில வந்து செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, மூடிடலாம் இதை அப்படின்னு வந்தாரு. இதுக்கு தான் அனுப்பி வச்சாங்க டெல்லி பிராமணன். இங்க இருக்க ஒரு பிராமணன் அனுப்பி வைக்கிறான்னா இதுக்கு தான். ஏன்னா தமிழனுடைய தொன்மை வெளிப்படுது இல்ல. இந்த கண்டுபிடிப்புகளை பாருங்க, எந்த சிலையும் கிடைக்கல, சாமி சிலை கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. தமிழருடைய நாகரிகம் எவ்வளவு சிறப்புற்று இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆதாரங்கள்ல மத வழிபாட்டு சின்னங்கள் என்பது எதுவும் 9 கட்டங்களில் நடந்த அகழ்வாய்வில் கிடைக்கவே இல்லை. கீழடி வரலாறு என்பது கீழடி காட்டிய தொன்மையை மறைக்க அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆளை வச்சு ஒரு அறிக்கையை தயாரிக்க மறுபடியும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதுதான் மக்களே இந்திய ஒன்றிய அரசனுடைய யோக்கியதை. வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கீழடியில் நடந்த அகழ்வாய்வு குறித்து, அங்கே நடந்த அகழ்வாய்வில் ஒரு கட்டத்தில் பங்கேற்று அதை செய்த PS ஸ்ரீராம் என்பவரை அவர் செய்த அந்த 3வது கட்ட அகழ்வாய்வு குறித்தும், அவர் கொடுமணல் ஈரோட்டில் இருக்கிற கொடுமணல் என்கின்ற இடத்தில் செய்த அகழ்வாய்வு குறித்தும் ஒரு அறிக்கை அளிப்பதற்கு இந்தியாவினுடைய தொல்லியல் துறை அனுமதி அளித்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. அது இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, பெருசா தொலைக்காட்சிகளிலும் பேசப்பட்டது. இந்த PS ஸ்ரீராமன் அப்படின்றவர் யாரு? நான் சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2017ஆம் ஆண்டு அது முதல்ல கீழடியினுடைய அகழ்வாய்வு தொடங்கப்பட்டு 2 சுற்றுகள் 2 கட்டங்கள் phase 1 phase 2 பண்ணிட்ட உடனேயே ஒரு 5000 எச்சங்கள் அக்காலகட்டத்தை சேர்ந்த அந்த பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பானை ஓடுகள் போன்றவற்றை எல்லாம் எடுத்துட்டு அது அங்கே இருந்தது ஒரு நகர நாகரிகம் என்கின்ற உண்மையை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரியாக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுத்தி அவர் சொன்ன ஊடகங்களோட பேசின உடனேயே அவர் அது ஒரு மகிழ்ச்சியில சொன்னாரு, பாருங்க வைகை ஆற்றங்கரையில ஒரு நகர நாகரிகத்தினுடைய, அதாவது சிந்து சமவெளியை ஒத்த நகர நாகரிகம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அர்பன் சிவிலைசேஷன் ஏன் அப்படின்னு அவர் அதை சொன்னாரு அப்படின்னம்னா, அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் அப்படிப்பட்ட பொருட்கள், எனவே அது நகர நாகரிகம், திட்டமிடப்பட்டது, வாழ்ந்த வீடுகளில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது, கழிவுநீர் போக்கிகள் இருந்தது, கிணறு, ஏகப்பட்ட விடயங்களை அவர் சொல்லிட்டு அது அப்படியே புதைந்து போயிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த கீறல்கள் பானை ஓட்டில் இருக்கக்கூடிய கீறல்கள் தமிழ் அப்படின்றத எல்லாம் எடுத்து அவர் என்ன பண்ணாரு, அது வெளியில சொன்ன உடனேயே 2017ஆம் ஆண்டு 2 கட்டம் தான் அந்த அகழ்வாய்வு நடந்தது. அவர் அஸ்ஸாமுக்கு மாற்றப்பட்டார். அஸ்ஸாமுக்கு மாற்றப்பட்ட பிறகு இவரை போட்டாங்க. யாரு? இந்த PS ஸ்ரீராமன் இவரை போட்டாங்க. அவர் வந்த உடனே அகழ்வெல்லாம் ஆரம்பிச்சு சொன்னாரு, இதுக்கு மேல கீழடியில செய்யறதுக்கு எதுவும் இல்லைன்னாரு. வந்த உடனே இந்த அறிவாளி என்ன சொன்னாருன்னா, வந்து இறங்கி கீழடிக்கு போன உடனே அவ்வளவுதான், இதுக்கு மேல கீழடியில வந்து செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, மூடிடலாம் இதை அப்படின்னு வந்தாரு. இதுக்கு தான் அனுப்பி வச்சாங்க டெல்லி பிராமணன். இங்க இருக்க ஒரு பிராமணன் அனுப்பி வைக்கிறான்னா இதுக்கு தான். ஏன்னா தமிழனுடைய தொன்மை வெளிப்படுது இல்ல. அதுதான் அதான் அவங்களுக்கு முதல்ல இந்த வயிற்றுச்சல் அவங்களுக்கு எங்க இடிக்குதுன்னா இந்த இடம் தான் இடிக்குது இல்ல அப்படின்ட்டாங்க. ஆனாலும் ஒரு ஃபேஸ் அவர் பண்ணாரு, பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. 2019 ரிட்டையர்டு போயிட்டாரு இவரு. ஆனா அப்போ பெரிய போராட்டம் வெடிச்சது. ஐயா திரு பட நெடுமாறன், இடதுசாரிகள், நான் அந்த தமிழர் தேசிய முன்னணியினுடைய ஒரு பொதுச் செயலராக துணைத் தலைவராக இருந்தேன்னா, நாங்கள்லாம் மதுரையில ஒரு பெரிய போராட்டம் நடத்தினோம். போராட்டத்துக்கு அனுமதி இல்லை, ஒரு பந்தல் போட கூட அனுமதி இல்லை, வெயில நின்றுதான் பண்ணோம். ஐயா பட நெடுமாறன் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் எனது மகன் என்று அழைக்கப்பட்டவர்.
இந்திய அரசியலில் ஒரு பெரும் பங்கு வகித்தவர், ஈழ விடுதலை போராட்டத்திற்காக பெரும்படி செய்தவர், மேதகவி பிரபாகரன் அவர்களால் அண்ணன் என்று அழைக்கப்படுபவர், தமிழ்நாட்டு அரசியலில் பெருந்தலைவர் காமராசரால் மாவீரன் என்று அழைக்கப்பட்டவர் பழனிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நாங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடைக்குள்ள உட்கார வச்சோம். வெயில்ல தாங்க முடியல. அப்ப நான் பேசினேன். அப்ப நான் பேசியதை நான் சொல்றேன். ஏன்னா இது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். கீழடியில் தமிழருடைய தொன்மை வெளிப்பட்டது இந்திய ஒன்றிய அரசை பெருமையாக கருதுகிறதா இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த தமிழ் மக்களினுடைய தொன்மை கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அதை நீங்கள் பெருமையாக கருதுவதாக இருந்தால் ஏன் அதை நிறுத்தணும் அப்படின்னு நான் ஏசையை பார்த்து கேட்டேன். முக்கியமான பேச்சு அது. ஆனா அதுக்கப்புறம் அதெல்லாம் அசைஞ்சு கொடுக்கல, போச்சு. மூடி அரசு யாரு தமிழனுடைய பெருமையை உலகத்துக்கெல்லாம் கொண்டு போறவரு, தமிழ் சங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு வாரணாசியில வச்சு வளர்த்தார மோடி, அவரெல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கவே இல்லை. அப்பதான் தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, TNSDA, அவங்க தொடர்ந்தாங்க. 4வது பேஸ், இவர் 3வது பேச தொடங்கி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இவர் போயிட்டாரு. ஆனா அந்த எடுத்ததெல்லாம் இங்க தமிழ்நாடு அரசு சென்னைக்கு கொண்டு வந்து பத்திரமா பாதுகாத்துச்சு. இப்ப எக்ஸிபிஷன் வச்சு எல்லாத்தையும் வச்சாச்சு. 4வது பேஸ்ல வந்துட்டு இப்ப 10வது பேஸுக்கு வந்துட்டோம். அங்க அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கொந்தகை அப்படின்ற ஒரு இடம் நான் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பார்த்திருக்கிறேன். மற்ற இடங்கள்லாமும் நடக்குது, கொடுமணல் உட்பட எல்லா இடத்துலயும் நடக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு அந்த 2 பேஸுக்குமான எடுத்து கார்பன் டேட்டிங்கும் அனுப்புனாரு. யாரு? அமர்நாத் ராமகிருஷ்ணன். அதில் கிடைத்ததுதான் இது 2800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரீகம் இங்கே இருந்திருக்கிறது. அது நகர நாகரீகம். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தமிழர்தம் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டவை யாவும் கற்பனை கதை அல்ல, கவிதை அல்ல, இவை யாவும் மக்களினுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னார். ஆனா இந்த கண்டுபிடிப்புகள்ல பாருங்க, எந்த சிலையும் கிடைக்கல, சாமி சிலை கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. தமிழருடைய நாகரிகம் எவ்வளவு சிறப்புற்று இருந்தது சொல்லக்கூடிய ஆதாரங்கள்ல மத வழிபாட்டு சின்னங்கள் என்பது எதுவும் இந்த 9 கட்டங்களில் நடந்த அகழ்வாய்வில் கிடைக்கவே இல்லை. ஒரு பிள்ளையார் கிடைச்சிருந்ததுனால உடனே அது எந்த நாகரிகம்னு சொல்லிட்டு போடுவாங்க டெல்லியில இருக்கிறவங்க. இப்ப பிரச்சனையா இருந்திருக்காது. சு வெங்கடேசன் மதுரை MP சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றது உண்மை. ஒரு பிள்ளையார் சிலையோ ஏதாவது ஒரு கடவுள் சிலையோ ஒண்ணு கிடைச்சதுன்னா அது இந்து நாகரிகம் தான், தமிழர் நாகரிகம் அது போடலங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா அது தமிழர் நாகரிகம் தனித்து அப்படியே அங்க என்ன பாத்தியோ சிந்து சமவெளி அந்த எக்ஸ்காவேஷன் மாஞ்சோதரா அரப்பால கிடைச்சதெல்லாம் இங்க கிடைக்குது. அங்க இருந்த கீறல்கள், பானை ஓடுகளின் மீது இருந்த கீறல்கள், அதெல்லாம் இங்க கிடைக்குது. ஒரே காலகட்டத்தவை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது இன்னும் நிறைய தொடரணும் சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்லி இதெல்லாம் முன்னெடுக்கப்பட்டது. அப்படியாப்பட்ட விடயத்துல அவர் ஒரு ரிப்போர்ட் அனுப்பினாரு, இவ்வளவு தொன்மைன்ட்டு. நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ASI சொன்னது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பேசியிருக்கிறேன், தெரியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரிப்போர்ட்டை நீ மாத்தி அனுப்பு, ஒரு 2300 வருஷம் சொல்லு, ஏத்துக்கலாம். 2800 ஏத்துக்க முடியாது, 500 வருஷம் குறைஞ்சு சொல்றேன். இவர் ராமகிருஷ்ணா கேட்டாரு, அமர்நாத் ராமகிருஷ்ணன், எதுக்கு வருது ஆதாரங்கள் சயின்டிபிக்கா பண்ணியிருக்கிறேன், we have arrived at the conclusion very scientifically, why to alter the report அப்படின்னு அவர் கேட்டு நான் ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ண மாட்டேன்ட்டார். உடனே அமர்நாத் ராமகிருஷ்ணா ஃபர்ஸ்ட் 2 பேச வச்சுதான் செஞ்சாரு, 3வது பேச நீ தானே செஞ்ச, நீ போய் ஒரு ரிப்போர்ட், நான் போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் இவர் சொன்னாராம். யார்? PS ஸ்ரீராமன். அதுக்கு உடனே பர்மிஷன், அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. The Archaeological Survey of India has given permission to archaeologist PS Sriraman who led the 3rd phase excavation at Keeladi in Sivaganga district to prepare a detailed report on the work carried out under his supervision. இவருடைய கண்காணிப்பில் நடந்த அந்த வேலையின் மீது தொடர்பான ஒரு அறிக்கையை கொடுங்க. அவர் என்ன சொல்ல போறாரு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, தெரியும் நமக்கு, பிராமணன் என்ன செய்வான்னு எங்களுக்கு தெரியாதா? இந்திய ஒன்றிய அரசு ஆர்கியாலஜிக்கல் சர்வே எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது? அந்த ஆரிய திராவிட மோதல்னு பெரியார் சொல்லுவாரு, அதான் இது. ஒரு போதும் தமிழனுடைய தொன்மை பெருமை எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. தமிழனுடைய கட்டின கோயிலுக்குள்ளேயே தமிழை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதை குடமுழுக்கு செய்யக்கூடிய இடத்திலேயே தமிழ்ல பேசுறது தப்புன்னு சொல்றவங்க. நான் தான் கேட்டேன், ஏன் தமிழ்ல மந்திரம் சொல்லி
தேவாரம் திருவாசகத்தை பாடி எடுத்துட்டு போயிட்டு தண்ணி ஊத்துனா தெய்வீகம் இறங்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சிவாச்சாரியார்களை கேட்டான். பதில் சொல்ல முடியல. ஏன்னா அதே தான் வந்துச்சு, அந்த தெய்வீகம் இறங்கும். ஏன்னா தெய்வத்துக்கு எது ஜாதி? அதுக்கு எங்க பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சம, இறைவன், அவ்வளவுதான். அதான் ஆதிசங்கரர் சொல்றாரு அவருடைய வாரணாசி அனுபவத்தை முடிது. ஏன் முன்னாடி ஒரு புலையன் வந்தான், 4 நாய்களை கூட்டிட்டு வந்தான், தள்ளி போ என்றேன். எதை சாமி சொல்றீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்டாரு. உடனே அவருக்கு ஆதிசங்கருக்கு ஞானோதயம் பிறந்துச்சு. எதிரில் வந்த ஒரு சாதாரண ஆள் இல்ல, அவர் புலையர் இல்ல, அவரு சிவன். அவர் கூட்டிட்டு வந்த 4 நாயோட எந்த புலையன் கதைய பாருங்க. 4 நாய் தான் 4 வேதங்கள். நாய் சிம்பாலிசிஸ் வேதங்கள். வேதங்கள்ல இருக்குது, நாய்க்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து பேசுறோம், அது வேற ஒரு இடத்துல இருந்து சொல்லுது. அது ரொம்ப முக்கியமான இடம். அதனால அதை மதிச்சு பேச விரும்பல. உடனே அப்படிதான் ஞானமே வருது. யாரு? ஆதிசங்கரருக்கு. உடனே புரிஞ்சுக்கிறார், எல்லாம் ஆத்மன்றதையே சிவபெருமான் வந்துட்டு ஒரு யோகியாவோ ஒரு முனிவராவோ வந்து சொல்லல, ஒரு புலையனா வந்து சொன்னாரு. இதெல்லாம் தெய்வத்தின் குரல் அப்படின்றதுல மூத்த சங்கராச்சாரியர் சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ல அவர் பேசுற, அவர் எழுதின புத்தகத்துல இருக்குதெல்லாம். ஆக அப்படிதான் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எந்த மொழி இருக்குது இறைவனுக்கு, எந்த ஜாதி இருக்குது இறைவனுக்கு? எதுவுமே கிடையாது. அப்ப இவங்க சொல்றாங்களே, அதாவது ஆகம விதின்றது சிவபெருமான் தான் கொடுத்தாருன்னு நான் அதான் கேட்டேன். அது பிராமணனுக்கு கொடுத்தாரான்னு கேட்டேன். எந்த மொழியில கொடுத்தாரு சொல்லுங்க அப்படி. பதில் இல்ல. இல்ல, பாடப்பட்ட கோயில்கள் எல்லாத்துலயும் வந்துட்டு சமக்கிறது தான் இருக்குன்னு. அப்ப நான் திருப்பி கேட்டேன், பாடப்பட்டது எந்த மொழியில் பாடப்பட்டது? தேவாரம் திருவாசகம் இவர்களுடைய அந்த சைவ குறவர்கள் அவர்கள் பாடியது. யாரும் மாணிக்க வாசகர், சுந்தர், அப்புறம் தேவாரத்துல பாடின இவங்கள அந்த 4 பேர் தான். அவங்கெல்லாம் தமிழ்ல தானே பாடினாங்கன்னு. ஆமா, பாடப்பட்ட தலம்னு பெருமை கொடுக்கறதே தமிழ்னும் போது தமிழில் அங்கே பூஜை செய்யக்கூடாது நீ எப்படி சொன்னன்னு கேட்டேன். பதில் இல்லை, மாட்டிக்கிட்டாங்க. ஆக இதெல்லாம் வந்துட்டு இவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள். விஷயம் என்ன? தமிழருடைய தொன்மையை மறைக்கணும், அழிக்கணும், தமிழனை இந்துன்னு சொல்லி அடிமைப்படுத்தணும், அவனை சூத்திரன்னு நம்ப வைக்கணும். இவ்வளவுதான். இவன் ஒரு தொன்மையான நாகரிகம், 3 தமிழ்ச்சங்கம் கண்டவன், இவனுடைய மொழி 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதானே வந்துட்டு கிடைச்சது ஆதிச்சநல்லூர்ல. அந்த ஆதிச்சநல்லூர்ல நம்ம கிடைச்ச விடயங்கள் தான் வந்துட்டு நானு, ஐயா காசி ஆனந்தன், இவர்களெல்லாம் நாங்கெல்லாம் போன போது 2010ஆம் ஆண்டு அங்கே இருந்த ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு. அங்கே 2004ஆம் ஆண்டு நடந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டெடுத்தவையெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டன. ரிப்போர்ட்டே தரல. கீழடியில தந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டே தரல. அதை பத்தி ஆவணம் தான் இது. சரிதானே? 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்ற ஆதாரங்கள் கிடைச்சதுன்னு அங்க இருக்கிற அதிகாரி சொன்னான், ஆதாரத்துல மறைச்சான். அப்ப ரிப்போர்ட் எப்ப தெரியுமா தந்தா? இப்ப சமீபத்துல 2024ஆம் ஆண்டு கேஸ போட்டு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எடுத்த பானைகள் எவ்வளவுன்னா 185 தாழிகள் அங்கிருந்து எடுத்தாங்க. ஆனா ஒரு 3 தாழியை மறைச்சு விட்டான். 182 தாழி தான் சொல்லிவிட்டான். அப்ப அந்த 3 தாழி என்னாச்சு? இதாங்க பிராமணிசம். மறைச்சு விட்டான். தங்கம் உட்பட அப்ப இருந்திருக்குது. நீங்க ஒரு இடத்துலயும் தமிழருடைய தொன்மை, தமிழருடைய நாகரிகத்தின் சிறப்பு, தமிழர்தம் வாழ்வியலின் சிறப்பு, தமிழர்தம் பண்டிகைகள், அவன் வணங்கிய கடவுள்கள், இதெல்லாம் வேதிக் டீட்டெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வேதிக் டீட்டியையும் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கடவுள் எதையும் தமிழன் வணங்கவே இல்லை. அது ஊர் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய ஐயனார் போன்றதா இருந்தாலும் சரி, கருப்பண்ணசாமியா இருந்தாலும் சரி, குலதெய்வம்னு நம்ம வணங்கக்கூடிய பேச்சியாயா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவோ குலதெய்வங்கள் இருக்குது. எதுவுமே வேதத்துக்கோ இதுக்கோ சம்பந்தமே இல்லை. ஆனா இவ்வாறு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். இதுதான் விஷயம். அப்போ கீழடி அப்படின்ற ஒரு இடத்தில் கிடைத்த தமிழருடைய நாகரிகத்தினுடைய தொன்மையை மறைப்பதற்கு ஒரு ஆளை அனுப்பி அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரிப்போர்ட் இல்லாதே இல்லைன்னு சொன்னார் அவரு. அந்த PS ஸ்ரீராமனை மறுபடியும் அனுப்பி அவர் கேட்கிறாராம், ரிப்போர்ட் நான் எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு. அதான் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு அப்புறம் ஏன் அப்ப இருக்கும்போது என்ன பண்ண? கொடுத்துட்டு போறான்ல. 19 ரிட்டையர் ஆகுறது தெரியும். அந்த 3வது ஃபேஸ் பத்தி கொடுத்துருக்கலாம். அறிக்கை ஏன் கொடுக்கல? அறிக்கையை கொடுத்தா உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும். கவனிங்க, இங்கதான் நான் சொல்ல வரேன். எப்படி நீங்க ஆதிச்சநல்லூர்ல அறிக்கை கொடுக்காதையே 20 வருஷம் தடுத்து இருட்டுல போட்டு வச்சிங்களோ,
அதே தான் PS ஸ்ரீராமனும் செய்யறது. இனிஷியலே சொல்லுது இல்ல இதெல்லாம் யார் அப்படின்ட்டு. நூல் வரலாறு இதுதான் வரலாறு எழுதுறது. தமிழனுடைய நூலு, இந்திய வரலாற்று நூலை இந்த நூலர்கள் எழுதியால் தான் எல்லா குழப்பமுமே வரும். அப்ப PS ஸ்ரீராமன் வந்து 3வது கட்ட அறிக்கை கொடுக்கும் போது நல்ல தமாஷா இருக்கும். எந்த இடத்துலையுமே உண்மையை மறைக்க முடியாது. சத்தியமேவ ஜெயத்தேன்னாங்க, வாய்மையே வெல்லும்னு. அதான் என்ன ட்ரூத், நத்திங் பட் த ட்ரூத், தி அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னாரு ஸ்ரீ அரவிந்தர். அதான் நான் நீங்க போட்டு வச்சிருப்பேன் வணங்குறதுக்கே. ட்ரூத், ஒன்லி த ட்ரூத், நத்திங் பட் த ட்ரூத், தி அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்றதுதான் இறைவன். அதான் ஸ்ரீ அரவிந்தர் சொன்னது. இதை நினப்புல வச்சுக்கொண்டாரு, நெஞ்சில வச்சுக்கொண்டாரு ஸ்ரீ அரவிந்தர். உண்மைதான், பேருண்மையே அப்படிதான் சொல்றோம். பெருவுடையார் கோயில் எல்லாவற்றையும் தன்னுள்ளே கொண்டவரே அப்படிதான் பெருவுடையார் அப்படின்னு வணங்குறோம். இப்படித்தான் நம்ம வணங்குறோம். அர்த்தம் உள்ளது ஆன்மீகம். இறைவனை மானுட வாழ்க்கையோடு பின்னி பிரிந்தது என்பதை உணர்ந்தவன் தமிழன். ஆனா அவங்களாட்ட அந்த சிறை வழிபாடு, அந்த பூசனை இதெல்லாம் கிடையாது. அது செய்யும் போதும் செய்தவன் தமிழன் தான். அதை கொண்டு வந்தவங்க தான் பண்டாரங்கள். இன்னொரு பக்கம் ஓதுவார்கள். இப்படியெல்லாம் இது ஒரு தனித்த வரலாறு பேசுவோம். ஆக நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழடி வரலாறு என்பதை, கீழடி காட்டிய தொன்மையை மறைக்க அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆளை வச்சு ஒரு அறிக்கையை தயாரிக்க மறுபடியும் அனுப்பி வச்சிருக்கிறான். இதுதான் மக்களே இந்திய ஒன்றிய அரசனுடைய யோக்கியதை. நான் சொல்லுவேன், தமிழனுடைய பெருமை இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் வளரவே வளராது, வெளியில தெரியவே தெரியாது, பொருளாதார ரீதியாக வளர முடியாது. இல்லாட்டி விவசாயத்தை கொள்றதுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை சிக்கல்களில் அளித்த தீர்ப்பையும் மாற்றி அந்த மேனேஜிங் அத்தாரிட்டி வாரியம் போர்டு அப்படின்றத அத்தாரிட்டின்னு மாத்தி எல்லாத்தையும் கெடுத்தது மோடி தான். பிராமணனுக்கு அடுத்தபடியா இந்த மலையாளி, அப்புறம் இந்த குஜராத்தி, இந்த மார்வாடி, இவங்கெல்லாம் அப்படிதான் செய்வாங்க. அவங்களுக்கும் அந்த தமிழன் மேல அந்த கடுப்புன்றது ஒண்ணு இருக்கு. வரலாற்று காலத்துல இருந்துட்டு தமிழ்நாட்டை நுழைய முடியலையே அப்படின்ற அந்த கடுப்பு இருக்குது. சோ அதெல்லாம் ஈழத்துல தானே வெடிச்சது. ஈழத்துல இந்த நாடு நிக்கவே இல்லையே. நம்முடைய தொப்புடுக்குடி உறவுகளை 1.25 லட்சம் பேர் கொல்ல துணை நின்றது வெறும் சோனியா காந்தி மட்டும் இல்ல, இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்டே நின்றுச்சு. அத்வானியும் நின்னாரு, பிஜேபியும் நின்றுச்சு, காங்கிரஸும் நின்றுச்சு. ஒன்னா நின்ன இடம் அது. அதே மாதிரிதான் சமூக நீதி எதிர்ப்புலயும் ஒன்னா நின்ன கட்சிகள் காங்கிரஸும் பிஜேபியும். இன்னைக்கு ராகுல் காந்தி மாத்தி பேசுறாரு, வெல்கம். தான் உண்மை. ஆக அந்த கீழடி அகழ்வாய்வு வெளிப்பட்ட உண்மை எந்த அளவிற்கு இந்த பாப்பானுக்கு தேள் கொட்டி இருக்குதுன்றதை நீங்க புரிச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்றதுக்காக யாரும் வருத்தப்படாதீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல், அது கீழே இருக்கக்கூடிய உண்மை உணர்வு, அதை நான் வெளிப்படுத்தணும் ஒரு பத்திரிகையாளனா. அதனால நான் இதை சொல்றேன். உங்களுக்கு ஏன் இது வலிக்குது அது சொல்லுங்க. எப்படி இதை வந்துட்டு மாத்தி எழுத சொன்னீங்க அது சொல்லுங்க, விளக்கம் கொடு. ஒரு மந்திரி சொல்றாரு, ஆட்டுக்குட்டி சொல்றாரு, அதெல்லாம் வேணாம். மந்திரி சொன்னா எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்களா? அப்ப பொன்முடி சொல்றதை ஏத்துட்டு போங்க. ஷெகாவத் சொல்றதை மட்டும் ஏத்துக்கிறீங்களா? இங்க இவன் சொன்னால ஏத்துக்கங்க. அவங்க இல்ல, அதற்கென்று உரிய அதிகாரிகள், அத்தாரிட்டி, டிபார்ட்மெண்ட், அதை சொல்லு. இங்க வா, டிபார்ட்மெண்ட் கூட எப்படி முரண் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லு. ஏன் 20 ஆண்டு காலம் ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்டை மறைச்சிங்கன்னு சொல்லுங்கடா. ஏன் தமிழனுடைய வளர்ச்சி, தமிழருடைய தொன்மை, தமிழருடைய நாகரிகத்தின் சிறப்பு ஏன் மறைக்கப்படுகிறதுன்றதை சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? எனவே மக்களே, இந்திய ஒன்றிய அரசு என்கின்ற பெயரால் நடத்தக்கூடிய ஒரு சதி, இட் இஸ் நத்திங் பட் ஆரியனிசம், பிராமணிசம். அவனுக்கு வேறே கிடைக்கல, நம்மளுக்கு வேறு இலை கிளை எல்லாமே கிடைச்சிருச்சு, போய்கிட்டே தான் இருக்கும். நல்ல வேளை தமிழக அரசுல தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு ஒண்ணு இருக்குது, அவ்வளவுதான். இதான் ஒரு துறையின் சிறப்பு. எனவே நாம் இது தொடர்ந்து போராடணும். அதுக்காகத்தான் நான் இது பேசினேன். மீண்டும் சந்திப்போம், இவரை பத்தி பார்ப்போம், எழுதுவோம், பேசுவோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.